வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிற காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா பரலச்சி கிராமம். பரலச்சி கிராமத்தில் கிழக்கு தெற்கு அருகாமையில் உள்ள ஒரு ரோடு நம்பர் 52 ஆக்கிரமிப்பில் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாம் தகவல் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நம்மளுடைய புகார் மனுவை ஏற்றுக்கொண்டு, அதாவது பரலச்சி விஏஓ மிஸ்டர் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நேரடி கள ஆய்வு நடத்தினாங்க. கள ஆய்வில் 52 ரோடு நம்பர் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக ஒரு தகவல் கொடுத்தாரு. அப்புறம் அதன் பிறகு ஆர்ஐ குணசீலன் அவர்கள் ஐயாவும் வந்தாங்க. நேரடியாக பார்க்கும்பொழுது அவங்க ரோடு நம்பர் 52 ஆக்கிரமிப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், அரசு அதிகாரிகளுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களையும் குழப்புறாங்க. அதாவது ரோடு ஆக்கிரமிப்பு இருந்தால் ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுக்கும் மாதிரி தான் நம்ம புகார் மனு கொடுத்தோம். இப்போ அதன்படி இவங்க அரசு அதிகாரிகள் 2 பேருமே குழப்பத்தை ஏற்படுத்தி இங்கே ஒருத்தர் ரோடு ஆக்கிரமிப்பில் இருப்பதாகவும் மற்றொரு ரோடு ஆக்கிரமிப்பில் இல்லை என்று தகவல் கொடுக்குறாங்க. இப்போ அதை பற்றி நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நம்ம தகவல் கொடுத்து பல மாதங்களுக்கு பிறகுதான் கள ஆய்வுக்கே வந்தாங்க அப்படின்னு சொல்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த பகுதியில் மக்கள் ரோடு வசதி இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுறாங்க. தற்போது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது ஆக்கிரமிப்பு பகுதியை தான் பார்க்குறோம். இந்த ரோடு பட்டா லேண்டுன்னு சொல்கிறாங்க. பட்டா லேண்டுக்கு ஒர்க் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. இது எப்படி வாங்கினாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாத சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்த அந்த புகார் மனுவையும் நம்ம பார்க்குறோம். மேப்பும் இதில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பட்டா லேண்டுக்கு இவங்க ஒர்க் ஆர்டர் வாங்கின அதையும் பார்க்குறோம். இது குறித்து மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல பதில்.